ஆரியன் காரில் தன் அலுவல் விஷயமாக வேறொரு இடத்திற்கு சென்று கொண்டிருந்த போது ஆரியனின் அம்மா இந்திரா போன் செய்தார். அதை உடனே ஏற்று பேசினான் ஆரியன். அதில் இந்திரா அவனை உடனே வீட்டிற்கு வர சொல்ல அதற்கு மறு பேச்சின்றி ஒத்துக்கொண்டவன் போனை அணைத்த பின் டிரைவரிடம் வீட்டை நோக்கி செல்லுமாறு ஆணையிட்டான். ஷெட்யூலை பார்த்து மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் செய்து கொண்டிருந்த கண்ணனிடம் ஆரியன், கண்ணன், cancel all the meetings and inform the next meeting dates to the clients என்று கூற, ஓகே பாஸ் என கூறிய கண்ணன் தன் மனதினுள்ளே, நம்ம பாஸ உடனே எஸ் சொல்ல வைக்கிற ஆள்னா அது இந்திரா மேடம் தான், பாஸையே பதற வைக்கிற பவர் அவங்க கிட்டதான் இருக்கு போல என நினைத்து கொண்டு மீட்டிங் கேன்சல் மெயிலை அனுப்ப ஆரம்பித்தான். ஆனால் கண்ணன் நினைப்பது போல் இந்திராவை பார்த்து பதறும் ஆள் ஆரியன் இல்லை. அது அவர் மேல் அவன் வைத்திருக்கும் மரியாதையின் வெளிப்பாடு. கணவன் இல்லாது தனி ஆளாக பிள்ளைகள் இருவரையும் வீட்டையும் தொழிலையும் சரியாக கையாண்டு வாழ்விலும் தொழிலும் வெற்றி பெற்ற சிங்கப்பெண் தான் இந்திரா. அவர் செய்யும் எல்லா விஷயங்களிலும் நேர்த்தி இருக்கும். தன் இரு மகன்கள் மீதும் உயிரையே வைத்திருப்பவர். அவர்களின் வாழ்வில் கெட்டது என்ற ஒன்று நுழையும் முன்னே அதை இருக்கும் இடம் தெரியாமல் அழித்து விடுவார். நினைத்ததை நடத்தியே ஆக வேண்டும் என்ற சிந்தனை உடையவர். கௌரவத்தை பிரதானமாக எண்ணுபவர். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சுய ஒழுக்கம் முக்கியம் என்று எண்ணுபவர். அதையே தான் தன் பிள்ளைகளிடமும் புகுத்தியுள்ளார். பணத்திற்கு முக்கியத்துவம் எவ்வளவு தருவாரோ அதே அளவு குணத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் முக்கியத்துவம் தருவார். பெயருக்கு ஏற்றபடியே கம்பீரமான பெண்மணிதான். ஆனால் யானைக்கும் அடிசறுக்கும் என்பது போல இவர் சறுக்கி விழுந்த இடத்தில் இவரின் இரண்டாவது மகனின் வாழ்க்கையும் இப்போது புதையில் சிக்கிக் கொண்டதுதான் விதியின் சதி. கெட்டதை வீட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டு தெரியாமல் இருக்கிறார். தெரிந்தால் அதன் கதி என்னவோ. இந்திரா விஸ்வநாதனுக்கு இரு மகன்கள். முதல் மகன் அர்ஜுன் தேவ். அவனுக்கு திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகிறது. அர்ஜுன் தேவின் மனைவி பூஜா. இவர்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. இரண்டாவது மகன்தான் நம் நாயகன் ஆரியன் வாசுதேவன். அண்ணன் தம்பி இருவரும் குடும்ப தொழிலை தான் பார்த்து வருகின்றனர். ஆனால் தொழிலை பெரிய அளவில் கொண்டு வந்தது முழுக்க முழுக்க ஆரியன் வாசுதேவனின் கடின உழைப்புதான். அதனாலே இந்திராவுக்கு ஆரியன் என்றால் சற்று கூடுதல் பிரியம். ஆரியன் கல்லூரி காலத்தில் முதுநிலையின் 2ஆம் ஆண்டில் இருந்தபோது அவனின் தந்தை விஸ்வநாதன் மாரடைப்பால் காலமானார். அதில் உடைந்து போன மகன்கள் இருவரையும் தேற்றி தொழிலையும் நிர்வகித்து முன்னேறி வந்தார் இந்திரா. அவருக்கு உறுதுணையாக இருந்தது இந்திராவின் பெற்றோர் மீனாட்சியும் சுந்தரேசனும் தான். சுந்தரேசனின் தொழில் அனுபவம் இந்திராவுக்கு பெரிய பலமாக இருந்தது. இந்த நேரத்தில்தான் மின்மினியும் ஆரியனை பிரிந்து சென்றது சிலரின் சூழ்ச்சியால். மகனின் சோக முகத்தை காண இயலாது அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைத்தார். அவனுக்கும் மனமாற்றம் தேவைப்படவே அங்கு சென்று விட்டான். அங்கிருந்தே இந்தியாவில் உள்ள தொழிலை தன் அண்ணனின் உதவியுடன் செயல்பட வைத்தான் ஆரியன். இப்போதுதான் 6 மாதங்களுக்கு முன்னர் சென்னை வந்தான் ஆரியன் வாசுதேவன். தொழில் தொழில் என்று அதை நோக்கியே ஓடுபவனுக்கு கால் கட்டு போட முடிவு எடுத்துள்ளனர் அவ்வீட்டின் மூத்த குடியான மீனாட்சியும் சுந்தரேசனும். ஆரியனின் விலை உயர்ந்த கார் அவன் மாளிகையின் உள்ளே நுழைய ஆரம்பித்தது. வீட்டிற்கும் வாசலுக்குமே 1 கிலோமீட்டர் தூரம் இருந்தது. வீட்டை நோக்கி செல்லும் பாதையின் இரு பக்கமும் அடர்த்தியான மரங்களும் மனதை கவரும் பூச்செடிகளும், அதை அமர்ந்து ரசிக்க அங்கேயே கூடாரம் அமைத்து மூங்கிலான நாற்காலிகளும் போடப்பட்டிருந்தது. புதிதாக யார் வந்தாலும் அந்த வீட்டின் கட்டமைப்பை பார்த்து பிரமிக்கும் வகையில் இருந்தது அந்த நவீன 5 அடுக்கு மாளிகை. அந்த வீட்டில் வேலை செய்வோருக்கென தனி குடிலும் அங்கேயே இருந்தது. தாமரை குளத்தை சுற்றி வந்து கார் நிற்கவும் பணியால் ஒருவர் வேகமாக வந்து கதவை திறந்து விட்டார். பல படிகளை கடந்து அவன் உள்ளே நுழையும் நேரம் ஆரியனின் பாட்டி மீனாட்சி பணியால் கையில் வைத்திருந்த தட்டை வாங்கி தன் பேரனுக்கு ஆரத்தி எடுத்தார். குடும்பமே அவரின் பின்னால் நின்றிருந்து மகிழ்ச்சியான முகத்தோடு அவனை வரவேற்றனர். மீனு, எதுக்கு இதெல்லாம் என ஆரியன் முகம் சுளிக்க, திருஷ்டி கழிக்கதான். என் பேரனை பத்தி ஊரே பெருமையா பேசுது. அதே சமயம் உன் வளர்ச்சிய பார்த்து கண்ணு வைக்கவும் ஆளுங்க நம்மள சுத்தியே நம்ம கண்ணுக்கு புலப்படாம இருப்பாங்க. அந்த கொள்ளி கண்ணெல்லாம் என் பேரனை எதுவும் பண்ணிடக்கூடாதுல்ல, அதான் என மீனாட்சி
உள் அர்த்தத்தோடு அங்கே தூணின் மறைவில் ஓரமாய் நின்றிருந்த இந்திராவின் அண்ணனும் தன் மகனுமாகிய அகத்தியனையும் அவன் குடும்பத்தையும் பார்த்தவாறே கூறினார். ஆம், இந்திராவின் அண்ணன் அகத்தியன் தன் மனைவி மற்றும் மகளோடு இங்கேதான் தங்கியுள்ளார். அவருக்கு தொழிலில் நட்டம் ஏற்பட்டு அவர் கடனில் மூழ்கி உயிரை இழக்கும் தருணம் வரை செல்லும் நிலை ஏற்பட்டதால் அவரின் கடனையெல்லாம் அடைத்து தங்களோடு வைத்துக் கொண்டார் இந்திரா. தாய் அறியாத சூழ் உண்டோ என்ற முதுமொழிக்கு ஏற்ப அகத்தியனின் மனதை தற்போது ஆட்கொண்டிருக்கும் பணப்பேயை அடையாளம் கண்டு கொண்டார் மீனாட்சி. எப்படியாவது தன் மகளை ஆரியனுக்கு கட்டி வைத்து இந்த முழு சொத்தையும் ஆள வேண்டும் என்பதே அகத்தியன் குடும்பத்தின் திட்டம். அவரை இப்போதே வெளியே அனுப்பவும் முடியும். ஆனால் தன் ரத்தமாயிற்றே. அதுமில்லாது தன் கணவர் சுந்தரேசனுக்கு மகன் மீது பிரியம் அதிகம். அதனால் பொறுத்து கொண்டு உள்ளார். ஆரியன் இருக்கும் வரையில் அவர்கள் திட்டமெல்லாம் பழிக்க வாய்ப்பே இல்லை என்ற எண்ணமே மீனாட்சி அவர்களை வெளியேற்றாமல் இருப்பதற்கு மற்றொரு காரணம். ஆரத்தி தட்டில் இருந்த சூடத்தின் கொதிநிலையை காட்டிலும் அவ்வீட்டின் மூத்த மருமகள் பூஜாவின் பொறாமை என்னும் தீயோ அதைவிட அதிகமாக இருந்தது. அச்சூடத்தில் இருந்து வெளியேறும் கரும்புகையை போன்றதுதான் அவளின் குணமும். ஆரியனின் வளர்ச்சியை கண்டும் தன் கணவனை விட அவனுக்கு இருக்கும் அதிகாரத்தை கண்டும் உரிமை சொத்தில் சரிபாதி பங்கு என்பதை தாண்டி ஆரியன் அவனுக்கென சம்பாதித்த சொத்தே பல மில்லியன்களை தொடும் என்றதிலும் அவள் பொறாமை வஞ்சகமாய் உருமாறி நிற்கிறது இப்போது. அகத்தியனின் குடும்பத்தை விட அதிக வஞ்சம் கொண்டவள். அகத்தியனுக்கு ஆரியனை வளைத்து சொத்தை அடைய வேண்டும். ஆனால் பூஜாவிற்கோ இந்த மொத்த அதிகாரமும் சொத்தையும் யாருக்கும் பங்கில்லாமல் தானும் தன் கணவனும் மட்டுமே ஆள வேண்டும் என்ற திண்ணம். இதற்காக இவள் செய்த அவலங்கள் பல. அதில் சிக்கி தன் துணையை பிரிந்து தவிக்கிறது தனி அஞ்சில் ஒன்று. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் என்ற சொல்லுக்கு பூஜாவே மிக சரியாக பொருந்துவாள். இவள் செய்த பாவங்களுக்கு பழி ஆனதும் பழி ஆக்கப்பட்டதும் இருவர். யார் அவர்கள்? போக போக பார்க்கலாம். பூஜாவின் முகத்திரை இன்னும் கிழியாமல் இருப்பதால் இவளின் கோர குணம் யாருக்கும் தெரியவில்லை என்பதை தாண்டி அதை தெரியாமல் நயமாக பார்த்து கொண்டாள் என்பதே சரி. ஆரத்தி எடுத்து முடித்ததும் அனைவரும் உள்ளே சென்றனர். இந்திரா தன் மகன் ஆரியனுக்கு வாழ்த்து கூறி அவனை அணைத்து நெற்றியில் முத்தமிட்டார். ஆரியனின் அண்ணன் அர்ஜுனும் கங்க்ராட்ஸ் டா, ஐம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ என சந்தோஷமாக வாழ்த்தினான். அதில் தானும் புன்னகைத்து வாழ்த்தை ஏற்றான் அவன். அனைவரும் வாழ்த்தியும் தன் மனைவி மட்டும் எனக்கென்ன வந்துச்சு என்ற தோரணையில் நின்றதை பார்த்த அர்ஜுன் பூஜாவிடம், நீயே சைலண்டா இருக்க, விஷயம் என அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் சொன்னான். அதில் கடுப்பான பூஜாவோ, ஐ காண்ட் என திமிராக சொல்ல, வை? பிகாஸ் அந்த பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கலையே. உங்களை எல்லா வேலையும் வாங்கிட்டு ஊர் உலகத்துக்கு முன்னாடி பேர் புகழெல்லாம் ஆரியனுக்கு போகுது. ஐ டோன்ட் லைக் இட். ஹே, இது அவனோட ஹார்ட் ஒர்க்கு கிடைச்சது. என் தம்பி ஒன்னும் என்னை வேலை வாங்கல. ஈவன் இப்ப நம்ம கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குன்னா அதுக்கு அவன் உழைப்பு தான் காரணம். அவன் உழைப்புல வாழ்ந்துட்டு அவன் ஜெயிக்கும் போது உனக்கு வாழ்த்த கூட மனசு இல்லையா? அப்போ நீ உழைக்கலையா அர்ஜுன்? என்னமோ அவன் காசுல நான் வாழ்ற மாதிரி சொல்ற. அப்போ நீ எதுக்கு புருஷன் இருக்க? உன்னால என்ன அம்மாவும் ஆக்க முடியல, இதோ உன் தம்பி மாதிரி உனக்குன்னு ஒரு அடையாளத்தையும் கிரியேட் பண்ண முடியல. இந்த வீட்டுல எனக்கு மரியாதையும் இல்ல. பூஜாவின் பேச்சு வேறெங்கோ பயணிப்பதை அறிந்த அர்ஜுன், எதையோட முடிச்சு போடுற பூஜா, நீ விஷயே பண்ண வேணாம், அமைதியா இரு போதும் என சண்டை பெரிதாகாமல் இருக்க தானே சரணடைந்தான் அவன். பூஜாவின் இத்தகைய அநாகரிய பேச்சுக்கு அர்ஜுன் அமைதியாக போக ஒரே காரணம், குழந்தை பிறப்பு தாமதம் ஆகுவதால் இருவரும் பூஜாவுக்கு தெரிந்த மருத்துவரை சென்று தங்கள் உடலை பரிசோதித்தனர். அதில் உடல் அளவில் பூஜா ஆரோக்கியமாக இருப்பதாகவும் அர்ஜுனுக்கே ஹார்மோன்கள் சரிநிலையில் இல்லாது இருப்பதாகவும் அதற்கு மன அழுத்தமும் ஒரு காரணம் என்று மருத்துவர் கூறியிருந்தார். ஆனால் இது சரி செய்யக்கூடியதுதான் என்று அந்த மருத்துவர் தந்த நம்பிக்கையில் அர்ஜுன் அதை சரி செய்யும் வாழ்க்கை முறை மாற்றங்களை கடைபிடித்து வருகிறான். என்னதான் ஆணுக்கு குறை இருந்தாலும் இந்த சமூகம் குறை கூறுவது ஒரு பெண்ணைத்தானே.
பெண்களை குறை சொல்ல முன்வரும் இந்த சமூகம் அவள் ஏழையா பணக்காரியா என்றெல்லாம் இந்த விஷயத்தில் பார்க்காது. மலடி என்ற பட்டத்தை தான் சுமந்து தன் மணவாளனின் மானத்தை காக்கும் கடவுள்தான் மனைவி. அர்ஜுனை போன்ற சில நல்ல உள்ளங்கள் மனைவிக்கு துணை நின்று அவளை இச்சமூகத்தின் கொடூர பேச்சுகளிலிருந்து காப்பாற்றவும் செய்வர். ஆனால் அதையே பூஜா தனக்கு சாதகமாக பயன்படுத்தினாள். இதை அறியாத அர்ஜுனும் அவளின் மன அழுத்தங்கள் தான் இப்படி காரணமே இல்லாமல் மற்றவர் மேல் எரிந்து விழ காரணம் என்றெண்ணி அவளுக்காக அவளை பொறுத்து போகிறான். அர்ஜுன் பூஜாவை இழுத்துக்கொண்டு தங்கள் அறைக்கு சென்று விட்டான்.